வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் குருமணிகண்டன். இந்த வீடியோவில் வந்து ரிலீஜியஸ் பற்றி பேச போகிறேன். அதாவது ரிலீஜியஸுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ஓகே அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து ரிலீஜியஸ் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆம், எல்லா ரிலீஜியஸுமே சொல்கிறேன். ஓகே, நாட் ஒன்லி ஹிந்துஸ் ஆர் முஸ்லீம் ஆர் கிறிஸ்டின்ஸ். அவங்க எல்லாருமே வந்து ரிலீஜியஸ், அவங்க என்ன ரிலீஜியஸில் இருக்காங்களோ அதை வந்து வெறித்தனமாக நம்புறதுலாம் ஓகே தான். ஓகே, ஆனால் அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதை ஃபாலோ பண்ணுறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு நினச்சிடறாங்க. ஸோ முதல்ல இப்போ அதனால தான் என்ன ஆயிடுச்சுன்னா, இது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு அகெயின்ஸ்டாக மாறுது. இந்த இந்த ரிலீஜியஸ் எல்லாமே ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு போகிறதுக்கான வழியே இல்லாமல் பண்ணிடுது. ஓகே, ரொம்ப வெறித்தனமாக கண்மூடித்தனமாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அது எதை ஃபாலோ பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், அதோட கோல் என்ன, அதெல்லாம் புரியாமலே ஃபாலோ பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனை. ஸோ ரிலீஜியஸ்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் முதல்ல. ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக எப்பவுமே எக்ஸாம்பிள் இல்லாமல் எதுவுமே புரிய வைக்க முடியாது. ஓகே, எக்ஸாம்பிள்னா ஒரு இடம் இருக்குது, அது போய் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ரோடு போட்டிருக்காங்க. ஓகே, அந்த ரோடு தான் வந்து ரிலீஜியஸ். அந்த இடம் எங்கே போய் சேரணுமோ அந்த இடம் தான் வந்து ஸ்பிரிச்சுவல். ஓகே, ஸ்பிரிட். ஓகே, அந்த இடத்த போய் ஆன்மீகமே அதான். ஓகே, அங்கே போய் சேர்றதுக்கான ரோடு தான் வந்து ரிலீஜியஸ். ஸோ இப்போ ஒரே ஒரு இடம் இருக்குது, அதை ரீச் பண்ண 3 ரோடு இருக்குன்னு வச்சுக்கலாம். 3 ரோடில் ஓகே, 3 ரோடுனா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹிந்துவிசம், கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம், இதை வச்சு சொல்கிறேன். 3 ரோடு இருக்குது. ஓகே, 3 ரோடும் ஆனால் போய் சேர போகிறது அந்த இடம் தான். ஓகே, அதுதான் வந்து ஆன்மீகம். ஓகே, ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவலாக இடத்த சேர்றதுக்கு 3 ரோடு இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரோடுங்க தான் ரிலீஜியஸை தவிர இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரோடு தான் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு நினச்சி அந்த ரோட்லேயே வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடுறாங்க. ஓகே, டெஸ்டினேஷன் எது அப்படின்னு யோசிக்கிறது இல்லை, அதை போய் ரீச் ஆகணும்னு நினைக்கிறது இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம ரிலீஜியஸ் லீடர்ஸும் சரி, பொலிட்டிஷியன்ஸும் சரி, இதில் நிறைய கேம்ஸ் விளையாடி என்ன பண்ணுறாங்க, அந்த ரோடை வந்து உடச்சி பள்ளம் தோண்டி கல்லை போட்டு பள்ளத்தை போட்டு மேடாக்கி அந்த ரோடே நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அந்த ரோடே வந்து யூஸ்ஃபுல்லே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, அந்த ரோடே வந்து போய் சேர்றதுக்கு ஈஸியான வழியாக இல்லாத மாதிரி தான் இருக்குது எல்லா ரோடுமே. இதுக்கு இட்ஸ் நாட் ஒன்லி ஐம் டாக்கிங் அபவுட் பர்டிகுலர் ரிலீஜன், எல்லா ரிலீஜனுமே அப்படி தான் இருக்குது. ஓகே, எல்லா ரிலீஜன்லையுமே படிக்கிறாங்க எல்லாருமே. ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா என்ன உண்மையாகவே தெரிஞ்சவங்க வந்து அதை நோக்கி போகணுன்னு படிக்கிறவங்க வந்து இட்ஸ் நாட் தேர் நாட் ஜஸ்ட் ஸ்டடிங் ஒன் ரிலீஜன். எல்லா ரிலீஜனுமே படிக்கிறது வந்து அவங்க இது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் டெஸ்டினேஷன் ஒன்று தான், எந்த ரோடில் போனாலும் அது போய் ரீச் ஆக போகுது. ஓகே, எந்த ரோடு ஈஸியாக இருக்குன்னு பார்க்குறது தான் வந்து புத்திசாலித்தனம் இல்லையா? எந்த ரோடு நல்லா ஈஸியாக இருக்குது, கிளியராக இருக்குது, ஓகே, போய் சேர்றதுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றது யோசிக்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம். கரெக்டாக? ஸோ 3 ரோடு இருக்குது. இப்போ நான் சொல்கிறது 3 ரோடு தான், நிறைய ரோடு இருக்குது. ஓகே, புத்திசம் அந்த ஜெயினிசம் நிறைய ரோடு இருக்குது. நான் இப்போதைக்கு மேஜராக இருக்க 3, ஹிந்துவிசம், கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம் மட்டும் சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ ஹிந்து அப்படின்னா இந்த ரோடில் ஹிந்துன்ற ரிலீஜியஸ் ரோடில் வாக் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, எனக்கு இந்த ரோடில் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இருக்குன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் போவேன். பட் பக்கத்து ரோட்லேயும் இந்த ரோட்லேயும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கண்டிப்பாக ஆசை இருக்கும். ஓகே, இருக்கணும். ஓகே, பட் எது பெட்டர் ரோடாக இருக்குது, எது ஈஸியான ரோடாக இருக்கோ அந்த ரோடில் போய் சேர்றது தான் வந்து புத்திசாலித்தனம். ஓகே, ஸோ இதில் வந்து ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்குல்ல. ஸோ ரிலீஜியஸ் அப்படின்றது வெறும் டூல். ஓகே, போய் ரீச் ஆகுது, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே, அதை மட்டுமே இந்த கோயிலுக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், இல்லை மசூதிக்கு போகிறோம்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் பாத். ஓகே, இப்படி போனால் அப்படி ரீச் ஆகலாம். பட் அங்கே கோயிலுக்கு போகிறதோ, மசூதிக்கு போகிறதோ, இல்லை சர்ச்சுக்கு போகிறதோ வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது. ஓகே, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நிறைய ஜனங்க. அதாவது இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கி போகிறவங்க வந்து அதை புரிஞ்சுக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து சரி, இப்போ நான் இது போடுறேன் விபூதி வைக்கிறேன் அப்படின்னா இட்ஸ் எ பாத். ஓகே, இதெல்லாம் வச்சா இந்த ரோடுக்கு போனால் இப்படிலாம் போனால் ஈஸியாக ரீச் ஆகலாம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி வெஹிக்கிளில் போனால் ஈஸியாக ரீச் ஆகிடலாம். ஓகே, இப்போ நம்ம ட்ராவல் பண்ணும்போது மலை, காடு மேடு அந்த மாதிரி எடுத்துக்கினா ஒரு மாதிரி வெஹிக்கிளை ப்ரிஃபர் பண்ணுவோம்ல. நல்லா சஸ்பென்ஷன் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஸ்மூத்தான ரோடாக இருந்தால் இன்ஜின் நல்லா ஸ்மூத்தாக போகிற மாதிரி வண்டி வேணும், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான vehicles and tools we are using to reach the destination through the road which is called religion. ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ ரிலிஜியன் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது. ரிலிஜியன் இஸ் த வே டு ரீச் த ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஓகே, ஸோ இது மாதிரி புரிஞ்சுக்கணும். எல்லா ரிலீஜியஸுமே கற்றுக்கிறதுக்கு இது இல்லை.
தப்பு கிடையாது. எல்லாத்தையுமே கற்றுக்கணும், எல்லாத்துலேருந்தும் நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஆனால் என் ரிலீஜியஸ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி நோக்கி போக மாட்டோம். ஏன்னா நம்ம என்ன நினச்சிட்டோம், நம்ம அந்த ரோடு சொன்னல, அந்த ரோடு நல்லா சொகுசாக இருக்குது, நான் ரோட்லேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஓகே, ரோடு தான் சூப்பர், ஓகே டெஸ்டினேஷன் பற்றி எனக்கு கவலை இல்லை, என் ரோடு தான் சூப்பராக இருக்குது, அந்த ரோடு எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நினச்சோன்னா நான் ரிலீஜியஸ் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த டெஸ்டினேஷனை பற்றி கவலைப்படாமல் ரோட்டில் தான் உட்காந்துட்டு இருப்பேன். இப்போ டெஸ்டினேஷன் என்ன ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஓகே, ஸ்பிரிச்சுவலாக மாறுறது. ஓகே, அதுக்கு வந்து எந்த ரோடு எப்படி இருக்குது அதெல்லாம் முக்கியம் இல்லை, நம்ம போய் ரீச் ஆகணும், அது மட்டும்தான் என்னோட ஃபோக்கஸில் இருக்கணும். ஓகே, எல்லாரோடையுமே அங்கே தான் போய் சேர போகுது. ஓகே, என் ரோடு வந்து லென்த்தியாக இருக்கலாம், இல்லை பழமிதமாக இருக்கலாம். ஓகே, பட் இந்த ரோடு அங்கே போய் சேரல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இட்ஸ் அபவுட் அவர் இன்டெலெக்ட். ஓகே, ஸோ எல்லாரோடுமே அங்கே போய் சேரும்னு சொல்ல முடியாதுல்ல. அதாவது எப்படி சொல்ல முடியாதுன்னா, நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் திடீர்னு ரோடை பாதியாக இது பண்ணி நோ என்ட்ரின்னு போர்டு போட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அதை தாண்டி நம்மளால் போக முடியாது டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறது. கரெக்டாக? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அந்த ரிலீஜனில் வந்து ஒரு பிளாக் இருக்குது, அங்கே வந்து ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி நோ என்ட்ரி போர்டு போட்டாங்க அப்படின்னா இந்த ரோட்லேருந்து அடுத்த ரோடுக்கு போகிறதுல தப்பு இல்லை, அதுதான் புத்திசாலித்தனம். ஓகே, ஸோ அது மாதிரி இந்த ரிலீஜியஸில் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு புரிதல் வரல கரெக்டாக அப்படின்னா அடுத்த ரிலீஜியஸ் வழியாக போகிறதுல தப்பு கிடையாது. ஆனால் ரிலீஜியஸே இல்லாமல் யூ கேன் ஹாவ் யுவர் ஓன் ரோட். ஓகே, நீங்களே ஒரு ரோடு க்ரியேட் பண்ணி நீங்களே போய் ரீச் பண்ணலாம். ஓகே, எப்படின்னா ரிலீஜியஸ் தேவையில்லை, ரிலீஜியஸில் இருக்கிற மேட்ரு மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. ஓகே, ஸோ ரிலீஜியஸில் என்னென்ன சொல்கிறாங்களோ அதை கற்றுக்காங்க. ஓகே, நீங்கள் ரிலீஜியஸில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் இந்துவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டி இது பண்ணுறது. ஓகே, ஸோ எனக்கு மைண்டு வந்து எல்லாருக்குமே ஈஸியாக செட் ஆகாது. ஓகே, நம்ம ஏன்னா லைஃப்பில் நிறைய குப்பை வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் சின்ன வயசுலேருந்து. ஸோ அதனால அதை விட்டு வெளியே வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவலாக போக முடியும். ஓகே, மைண்ட் இல்லாமல் ஆகும்போது தான். ஸோ அதுக்கு வந்து இப்போ இன்னமும் நான் எல்லாமே சொன்னாலும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், இந்துவிசமாக ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, ஏன் ஃபாலோ பண்ணுறேன்னா ஏதோ ஒரு பிடிப்பு வேணும் எனக்கு. ஓகே, பிடிப்பு இல்லைன்னா மைண்ட் வந்து சுத்தமாக இந்த தாட்லேருந்தே வெளியே போகும். ஓகே, ஏதோ ஒன்று வேணும். ஓகே, இது நான் சிலுவை கூட போட்டிருக்கலாம். ஓகே, இல்லை இஸ்லாமில் இருக்க ஏதாவது கூட நான் பண்ணலாம். ஓகே, ஆனால் எனக்கு இதில் வந்து நான் இப்போ போகிற ரோடில் கன்வீனியண்ட்டாக இருக்குது, அதனால அந்த ரோடில் போகிறேன். அதே மாதிரி இஸ்லாமில் இருப்பாங்க நிறைய பேர், இஸ்லாமில் வந்து மெயினாக நிறைய பேர் வந்து ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது. பட் ட்ராவல் பண்ணுங்க, ஆனால் டெஸ்டினேஷன் எதுன்னு தெரிஞ்சு ட்ராவல் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்டியானிட்டியே அப்படிதான். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ரோட்டில் இருக்கிற விஷயங்கள். ஓகே, ரோட்டில் இருக்கிற விஷயங்கள் தான் வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்துன்னு ஒரு ரோடு இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த சாமிங்கள்லாம் எக்கச்சக்கம் சாமிங்க இருக்குது இந்துவில் தான். ஓகே, ஸோ அதெல்லாம் நீ போகும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்களாக தான் தவிர அது டெஸ்டினேஷன் கிடையாது. அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டியில் ஒரு ரோடு இருக்குது, டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகுது. அந்த ரோடில் நீ போகும்போது ஜீசஸ் எல்லாம் பார்ப்பதான், ஆனால் ஜீசஸ் இஸ் நாட் யுவர் டெஸ்டினேஷன், தேர் இஸ் அனதர் திங் தேர் இந்த டெஸ்டினேஷன். அதே மாதிரி இஸ்லாமியம். ஓகே, ஸோ அங்கே அல்லான்னு சொல்கிறாங்களே அதுதான் அங்கே இருக்கும். ஓகே, இங்கே வந்து சிவன் சொல்கிறாங்க, அது அங்கே இருக்கும். இங்கே வந்து பரமபிதான்னு சொல்லுவாங்க, அது அங்கே இருக்கும். அதுதான் டெஸ்டினேஷன். பட் டெஸ்டினேஷன் இஸ் தி சேம், ஒன்லி த நேம் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, அங்கே ஒரு ஆலமரம் இருக்குது, 3 ரோடு இருக்குது, போய் சேர போகிறோம், எல்லாமே அது ஆலமரம் தான். ஓகே, நான் ஆலமரம் சொல்கிறேன், அரச மரம் சொல்கிறேன்னா எதானா சொல்லிக்கும், பேர் சொல்லிக்காங்க, போனால் அங்கே இருக்க போகிறது ஒரு மரம், நம்ம போய் மரத்தை ரீச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே, அது என்ன மரம்ன்றது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். ஓகே, மரத்தை தான் ரீச் பண்ண போகிறோம் 3 பேருமே. ஓகே, ஸோ இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி ஷுட் பி ஈஸியர். ஓகே, ஈஸியர்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியர், ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எந்த ரோடாக இருந்தாலும் கரடு முரடாக தான் இருக்குது ரோடு. ஓகே, ரோடு கரடு முரடாக இருக்குன்றத விட நம்ம போகிற வெஹிக்கிள் சரியில்லை. அதாவது எதுன்னா நம்ம மைண்ட் சரியில்லை. ஓகே, நம்ம மைண்ட் வந்து ஃபுல் வேர்ல்ட்லி திங்கிங்கில் இருக்குது, எல்லாமே டிசைர், அது இது அங்கே எமோஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் மாட்டிட்டு இருக்கிறதுனால we don't have a proper vehicle to reach the destination. ரோடு நல்லா தான் இருக்குது. ஓகே, ரோடு பள்ளமாடாக இருக்குது, எப்படி வேணால் வச்சுக்கலாம், ஆனால் நம்ம வெஹிக்கிளே சரியில்லை. ஓகே, ஒரு 4 டயர் இருக்க வேண்டியதுல 3 டயர் தான் இருக்குது, இல்லை 1 டயர் தான் இருக்குன்னா எப்படி நம்ம ஓட்ட முடியும்? அவங்க மைண்டை பொறுத்து இருக்குது, எத்தனை டயர் இருக்குது உங்கள் வண்டியில், எவ்வளோ இன்ஜினில் எந்த மாதிரி இன்ஜின் இருக்குது, ஓகே பெட்ரோல் இருக்கா இல்லையா, இதெல்லாம் உங்கள் மைண்டை பொறுத்து தான் இருக்குது.
ஓகே. ஸோ எவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ணுவோம், எவ்வளோ லேட் ஆகும் ரீச் ஆகிறதுக்கு, இதெல்லாம் வந்து உங்களோட மைண்ட் பொறுத்து. யுவர் மைண்ட் இஸ் த வெஹிக்கிள் அண்ட் இன்டெலெக்ட் ஆல்சோ. ஓகே, உங்கள் அறிவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, முதல்ல அறிவில் நாலேஜாக எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் மைண்டை வச்சு அந்த டார்கெட்டை ரீச் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் ரிலீஜியஸ் இஸ் டிஃப்ரெண்ட் தென் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து ரிலீஜியஸ் கிடையாது. ரிலீஜியஸ் இஸ் a tool to reach the spirituality. Okay, thank you so much.